நீதியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க. 1 கோடி வாக்கு, இந்தியாவிலே அதிகமான வாக்கு நம்மகிட்ட தான் இல்லாமல் போச்சு. அப்போ 1 கோடி வாக்கு போச்சுன்னப்ப நீங்க என்ன பண்ணீங்க? திமுகவினுடைய தில்லு முள்ளு பார்த்தீர்களா? நீங்க வெக்கமா இல்ல? இதுக்கு பேர் என்னது? அநீதி இல்லையா? இன்னொன்று நான் கேட்குறேங்க, உங்க படத்தை ஒருத்தன் ஓட விடாம வச்சு ஆப்படிச்சிட்டு இருக்கான். கேள்வி கேட்க உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி திருப்பி விட்டீங்க? இதெல்லாம் யார் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாதாங்க? பொதுவாக இதெல்லாம் யார் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாதாங்க? பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறேன். அப்போ திமுக பக்கம் திசை திருப்புறேன். இதை விட கேவலமான அநீதி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தில்லும் உள்ள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தற்குறித்தனத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவரெல்லாம் வந்து திருக்குறள் சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு மோசமாக போச்சா? ஒரு தலைவன் இந்த திருக்குறள் சொல்லலாமா? அநீதிக்கு எதிராக நின்று வெடிக்கிறவன் தாங்க தலைவன். நீங்கள் நின்று திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்கள் தில்லுமுள்ளுகள் என்னன்னு வருஷ பட்டியல் போடு. என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசு. அதான் தலைவன் வந்து ஜோக் சொல்கிறது, பஞ்சு டைலாக் சொல்கிறது, பாட்டு பாடுறது, குத்தாட்டம் போடுறது.